ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ தான், இன்றைக்கி வந்து எங்கள் கம்பெனியை வந்து ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அது எம்ஜி. நீங்கள் என்ன யாரும் கமெண்ட் பண்ணல, சப்ஸ்கிரைபே பண்ணல, அதுக்கப்புறம் எப்படி கமெண்ட் பண்ணுவீங்கடா ஒரு நாள் பண்ணுவீங்க. வாரேன் வேறு கூடிய சீக்கிரம் நான் வாரேன். ஓகேவா? என்னென்னா இது எம்ஜி என்னன்னா எங்களோட அப்பா பேரும் என்னோடய ஃப்ரெண்ட் நான் வந்து சென்சிடும். ஸோ அவன்கிட்ட அப்பாட பேரும் மெரில் என் கணேஷ் தாங்கிறது ஒரு பொதுவான பேர் மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சது. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து இந்த பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ப்ரைவேட் லிமிடெட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. முதல்ல இந்த பேரை வந்து நான் ரிசீவ் பண்ணணும். 5,000 சம்திங் கட்டி வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேரை வந்து அரசாங்கத்தால் இல்லாட்டி அரசாங்க ஒர்க்கர்ஸால் அது வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேறு பேர் இருக்கா, இல்லாட்டி இந்த மாதிரி சிமிலரான பேர் இருக்கா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்லாம் கேட்டு எங்ககிட்ட வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், அதாவது டாக்குமெண்டேஷன்ஸ், எங்கள் லொக்கேஷன்ஸ், ஒரு இமெயிலு, யார் யார் சின்சியரா, எங்களோட ஐடி ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜரில் போகிறதுனால இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே. எனிவே இப்போ நான் அடுத்த ஸ்டெப் வந்து யோசிச்சு வச்சுருக்குது ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன் செஞ்சுட்டு சொல்லுவோம். ஓகேவா? அது இல்லாமல் இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி இந்த டைம்லலாம் ஸ்ரீலங்காவில் சரி அவங்களோட கிளைமேட் வந்து லோவாக இருக்குன்னா வெயிலே அடிக்குது, இல்லை மழை மட்டும்தான். இப்போ அதுவும் இல்லாமல் எனக்கு யோசனையாக இருக்குது, இந்த டைம்களில் ஏன் இப்படி ஒரு கிளைமேட் வருது? மழையாக இருந்தால் நாள் முழுக்க மழை, இல்லை இருந்தால் நாள் முழுக்க வெயில். 12 மணிக்கெல்லாம் போக இயலாது, உச்சி வெயில். ஸோ ஏன் இப்படி இருந்தால் ஏன் இந்த உலகம்லாம் நல்லா இருக்காதா? காலிலேருந்து பகலையை மட்டும் காலிலேருந்து ஈவினிங் 6 மணி 7 மணி மட்டும் 8 மணி மட்டும் நார்மலாக இருக்கும். 8 மணிக்கு அப்புறம் 10 ஒரு 2 ஹவர் ஒரு நல்ல அடமழை பெஞ்சா இந்த உலகம் எவ்வளோ நல்லா இருக்கியா? நல்லா வச்சுட்டு எடுத்து போத்தியாச்சு, நல்லா தூங்கியாச்சு. ஸோ அடுத்த நாள் நமக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு நான் சின்ன வயசில் வச்சுருக்கேன். பட் அப்படியெல்லாம் நடந்தால் நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. விவசாயம் ஒழுங்காக நடக்காது, கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப அடிக்கடி இருக்காதனால மக்கள் எல்லாம் இப்படி ஒரு ஏர்போர்ட்டில் போவாங்க. இந்த மாதிரி டைமில் தானே ட்ரிப்ஸ், ஏப்ரல் சீசன் ட்ரிப்ஸு, வீட்டில் இருக்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நைட் டைம் கிடைக்கும். Always nature is best and good thing, I think. So next வந்து I already take the 2 videos, but the videos are small shorts, 2 minutes or 3 minutes. So that's the reason I take another video. So I want to speak in English, I want to improve English. Yeah, I know this is bad pronunciations and everything, but I improve and little bit. Okay, so I wanted to take the small story. What is the story? I think என்னென்னா ஸ்டோரி சொல்கிறேன்னா, நேற்று எவ்ரிடே இட்ஸ் லைக் மார்னிங் ஒர்க். நேற்று வீடியோ I uploaded and evening I came back. That's it, and I eat and sleep. That's it. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் எந்த ஒர்க்கும் படிக்கலை. ஸோ அதுக்காக நான் படிக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படியும் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டேங்க. எனிவே இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். என்னென்னா என்னோடய வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்ததா. ஐ கிவ் சம்திங் ஃபார் யூ கேவ் பேக் சம்திங் மீ. ஐ டெஃபினெட்லி தட்ஸ் ஒர்க். 500 நான் உங்களுக்கு 500 கொடுக்குறேன்னா நீங்கள் என்கிட்ட நான் அந்த மாதிரி 500 கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் எதிர்பார்ப்பேன். இல்லாட்டி நீங்கள் அந்த ஒர்த்தான ஒரு சர்வீஸ் எதிர்பார்ப்பீங்க. நான் எதிர்பார்ப்பேன் பர்சனலாக. ஸோ இந்த வேர்ல்டு அப்படித்தானே நடமாடி இருக்குது. லைக் ஒரு கம்பெனியில் நம்ம 8 hour 8 to 5 8 to 9 5 to 9 ஜாப் வேலை செஞ்சோம்னா அவனுக்கு நான் 9 hours கொடுக்குறேன். 9 hours or 8 hours நான் அவனுக்கு கொடுக்குறேன். அவன் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, என்ன திறமை இருக்கோ, அதெல்லாம் கணக்கு இல்லை. நான் அவனுக்கு 8 hours கொடுக்குறேன். 8 hours அவன் எனக்கு
ஒரு 2000 3000 டெய்லி கொடுக்குறான். அது டெய்லி சேர்த்து வச்சு மாதமாக நமக்கு ஒரு சேலரி 9000 6000 16,000 இந்த மாதிரி we will get every day. ஸோ இஃப் யூ கிவ் த சம்திங் அது வேல்யூபிள் இருந்துச்சுன்னா, ஏன் மேனேஜருக்கு வேறு சேலரி, நார்மலாக இருக்கவனுக்கு வேறு சேலரி, இந்த மாதிரி. ஏன்னா அவங்க டைம், அவங்கள்ட்ட இருக்க நாலேஜ், ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு லிட்டில் மோர் இம்ப்ரெஸ் அண்ட் they give the experience and solve the problem like pro. இப்போ என்றைக்குமே ஒரு மேனேஜர்னால் இல்லாட்டி யாராக இருக்கவங்க ப்ரோ அளவில் அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணுறப்ப அவங்க சேலரியையும் அதே மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலையும் அவங்க கம்பெனி சால்வ் பண்ணும். இனிமே காசை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அளவுக்கு மீறி காசை கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் பேசிக் திங்ஸ். நான் இருந்தாலும் அப்படி தான் செய்வேன். நான் ஒருத்தங்கிட்ட வந்து 8 ஹவர் வேலை வாங்கினா அந்த 8 ஹவருக்கான சம்பளத்தை நான் கொடுத்தாகணும். அவன் அந்த 8 ஹவரை தாண்டி அவன் எனக்கு நிறைய பெனிஃபிட்டாக இருந்தானா நான் அவனுக்கு அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஆகணும். இது கூறப்படாத நீதி கார்ப்பரேட் வேர்ல்டில். ஓகே, இந்த மாதிரி டாபிக் பேசுகிறது நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். small things are. So we will talk about tomorrow in another video. We will get see you. Bye, tata.